கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்திலே தேவன் பாதுகாப்பை வைத்து நடத்த வேண்டுமேயானால் நாம் இந்த மகிமை விட்டு விலகாதபடிக்கு வாழ கற்றுக்கொள்வோம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து, அப்பொழுது கர்த்தர் கூப்பிடுறாரு, சாமுவேலே என்றார். முதல் விசை ஏலி இடத்திற்கு போகிறான். 2ஆம் விசை கூப்பிடுகிறார், ஏலி இடத்திற்கு போகிறான். 3ஆம் விசை கூப்பிடும் பொழுது ஏலி இடத்திற்கு போகிறான். இப்பொழுது ஏலிக்கு தெரிந்து விட்டது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று. பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசியோடு கூட பேசிக்கொண்டிருந்த காலத்தில் இப்போ தீர்க்கதரிசிக்கு அந்த வார்த்தை இல்லாமல் போய், அந்த வார்த்தை தேவ சமூகத்தில் சன்னிதானத்தில் ஏவோ தங்கியை தரித்து கொண்டு கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற சாமுவேல் மேல் அந்த வார்த்தை வருது பாருங்க. சின்ன பிள்ளை தானே அவர் விடலை. பெரிய தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை சின்ன பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் தடுப்பார். பாருங்களேன், சித்தி மனாந்திரத்தில் மக்கள் பரவி போயிருக்கும் பொழுது அங்கே பாலாக் என்கிற ராஜா பிழையாமை கூலி எடுத்து கொடுத்து அழைப்பிக்கிறான். போகிற வழியில் கர்த்தருடைய தூதன் வழிமறிக்கிறான். அவன் கழுதை அடித்த பொழுது கழுதையினுடைய வாயை கர்த்தர் திறந்தார். தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை கழுதை பேசி தடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. பெரிய தீர்க்கதரிசியோடு கூட பேசி உலாவின காலங்கள் போய் தேவ சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் இப்போ கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசுகிறார். பேசி சொல்கிறாரு, இந்த குடும்பத்தில் சிறியவரிலிருந்து பெரியவர் வரைக்கும் நான் சங்காரம் பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன். அதாவது வேதனையோடு கூட சொல்கிறார் பாருங்களேன். அதனால் நீ ஏலி குடும்பத்துக்கு நான் சொல்ல வேண்டிய காரியத்தெல்லாம் நீ சொல் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசினார். பிரியமான தேவஜனமே, உங்களோடு கூட கர்த்தர் பேச வரும்பொழுது அதிகாலை உங்களை எழுப்புவார். அது 1 மணியாக இருக்கலாம், 2 மணியாக இருக்கலாம், 3 மணியாக இருக்கலாம், எந்த வேலையாக இருக்கலாம். அதை எழுப்பும்போது நாம் எழுந்திருக்கணும். நம்ம ஆள் கழிச்சுவாங்க, எழும்புவாங்க, பிறகு திருப்பி படுத்துடுவாங்க, நேரத்தை பார்ப்பாங்க. ஏப்பா மணி 2:30 ஆயிட்டா அப்படின்னு திருப்பி படுத்துடுவாங்க. கர்த்தர் எழுப்புகிறதை அறியாமலே வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்குங்க. கேட்டால் டயர்டாயிட்டு, சோர்வாயிட்டு, பலகீனமாயிட்டு படுத்துட்டேன். உன் வாழ்க்கையை படுத்துருமே, வாழ்க்கையை படுத்துருங்க. அதிகாலை 4 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். சாமுவேலை எழுப்பினார். சாமுவேல்கிட்ட எல்லாம் சொன்னார். ஏலியை குறித்தும் ஏலியுடைய பிள்ளைகளை குறித்தும் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையின்படி அங்கே சம்பவித்தது. பிரியமான தேவஜனமே, பெரிய ஊழியக்காரோடு தான் கர்த்தர் பேசுவார்னு இல்லை, உங்களோட கூட கர்த்தர் பேசுவாருங்க. அதற்கு ஒரு காத்திருப்பு, அதற்கு ஒரு அர்ப்பணிப்பு, ஆண்டவருடைய சமுதிரம் ஒப்பு கொடுத்தல், இவைகள் இருந்தால் போதும். சரிங்களா? நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த சாமுவேலை எழுப்பி தீர்க்கதரிசி குடும்பத்துக்கு, ஆசாரியருடைய குடும்பத்துக்கு சொல்ல வேண்டியதை சொல்லும்படியாக அதிகாலையில் வந்து அவனை தட்டி எழுப்பி சொல்லி போனீரே. இன்றைக்கும் தேசத்தில் அவல நிலைகள் கிடைக்கிற இடங்கள்லாம் ஆண்டவர் நீருமுடைய பிள்ளைகளை எழுப்பி தேசத்தை, சபையை சீர்படுத்த, ஜனங்களை சீர்படுத்த அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நிறைவுண்டாகட்டும், குறைகள் எங்கிட்ட அதிசயங்களை காணப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.